இன்றைக்கி மின்மினி பூச்சி ஒன்று வந்திருக்கு. அந்த மின்மினி பூச்சியை நம்பி கூட்டம் இருக்கும், ரசிகர்கள் கூட்டம் இருக்கும். எவனும் தொண்டனாக மாறல, எவனும் தொண்டனாக மாறல. கடந்த வாரம் கூட பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டமோ எங்கேயோ ஒரு பெண் நிர்வாகி, தாவேகா பெண் நிர்வாகி வீட்டுக்குள்ளே அந்த ஊர் மாவட்ட செயலாளர் ராத்திரியோட ராத்திரி அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான். இந்த மின்மினி பூச்சி இருக்கான் பாருங்கள், அவனும் அந்த கட்சியை விட்டு எடுத்திருக்கான். அந்த மின்மினி பூச்சி இப்போ கிறிஸ்மஸ் விழா எல்லா பாதிரியாரும் சொல்லியிருக்கானுங்க, 234 தொகுதிக்கும் நாங்கள் பாடுபடுவோம், உங்கள் வெற்றிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். யாருக்கு? அந்த மின்மினி பூச்சி பேர் என்ன? ஜோசப் விஜய். ஜோசப் விஜய்க்கு நாங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்படி அது அப்போவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு பாதிரியார் அதாவது அதிமுக ஜாதி மதம் இனம் இதுக்கு அப்பாற்பட்டதுங்க அதிமுக. இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெருசலம் போயிட்டு வரத்துக்கு மானியம் அம்மா அறிவித்தாங்க. மெக்கா மதீனா போயிட்டு வரத்துக்கு மானியம். தமிழ்நாட்டில் இருக்கிற மசூதிக்கெல்லாம் ரம்ஜான் காலத்தப்போ அரிசி கொடுத்தாங்க. பாகிஸ்தான் பிரதமர் பெனாசிர் பூட்டோ, எப்படி உங்களால் இதை முடியுது? இந்த திட்டத்தை எங்கள் நாட்டில் நாங்கள் செயல்படுத்தலான்னு இருக்கோம். மற்ற மாநிலமாக இருக்கட்டும், மற்ற நாடுகளாக இருக்கட்டும், தமிழ்நாடை பார்த்து அம்மா உணவகம் மாதிரி வைக்கணும், ரம்ஜானுக்கு மற்ற மசூதிக்கெல்லாம் அரிசி கொடுக்கணும். இப்படியெல்லாம் ஒரு இது ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இது மதம் ஆச்சரியம் இல்லாத கட்சி, மத சார்பற்ற இயக்கம்.